நம்ம வெயிட் லாஸ் எபிசோடு நாள் 49. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். சண்டே ரெஸ்ட்டே நினச்சேன். ஆனால் காலையிலேயே நம்மளுக்கு கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்குது. அதாவது நம்ம ஜிம்மில் வந்து ஒரு 4 டீமாக பிரித்து இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துனாங்க. ரொம்ப நாளாச்சு கிரிக்கெட் விளையாண்டு. சரி, மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் போவேனான்ட்டு கொஞ்சமாக சர்க்கரை வேலைக்கிழங்கும் கிரியேட்டின் எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லா டீமும் காலையில் 6:30க்கெலாம் ஆஜராயாச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்னா மொத்தம் 4 டீமு. நான் வந்து பி டீமு. ரொம்ப நாளாச்சு கப்பு ஜெயிச்சு. இன்றைக்கி ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ். வழியாக கப்பை வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சரியான ஹீட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம நவரத்னா குளு போட்டு குளிச்சுட்டு உடனே போய் குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ போல் ஓட்ஸும் ப்ரோட்டீனும் இதை கலந்து சாப்பிட்டு அந்த சுகர் கிரேவிங்ஸ்லாம் அப்படியே ஓடி போயிடும். அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் விளையாண்டு வந்தங்காட்டி மத்தியானம் சீக்கிரமே பசி எடுத்துருச்சு. அதனால் மத்தியானத்துக்கு கொஞ்சம் கார்புக்கு 2 சப்பாத்தி, அப்புறம் கொஞ்சம் பன்னீர் காய்கறியோடு இன்றைக்கி லஞ்ச் உகத்தம். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் நல்லா தூக்கம். ஈவினிங் சரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு எல்லாம் போனோம். காய்கறி வாங்கிட்டு அப்புறம் கடைசியாக கொய்யாப்பழம் வாங்க போன இடத்துல அந்த அக்கா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்தா தம்பின்னு சொல்லி எனக்கு ஒரு அத்திப்பழம் கொடுத்தாங்க. ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டு. அப்புறம் தர்பூசணி இந்த சீசன் நல்லா இருக்குப்பா. தர்பூசணி 3 பழம் 100 ரூபாய்ன்னு விற்றாங்க. வாங்கிட்டு வந்து எல்லாம் வெட்டி கச்சக்குன்னு சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சு வயிறு. சரி, நைட்டுக்கு லைட்டாக சாலட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் சாலட் போட்டு சாப்பிட்டாச்சு மக்களே. டாட்டா பாய்.